நான்லாம் வாங்கினா கேமிங் மொபைல் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஒரு சிலர் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி தான் Infinix GT30 Proன்னு ஒரு கேமிங் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மொபைல் எப்படி இருக்கு பாப்போமா. Infinixோட GT சீரிஸ் எப்பயும் போல பிளாக் கலரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த முன்னாடி உள்ள டிசைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ GT30 Pro மாடல் நேமை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. சைட்லமே ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஓப்பன் பண்ணா மேலேயே GT30 Pro மொபைல் இருக்கு. மொபைலை கையில் எடுத்தா அந்த டிசைன். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டைலில் டிசைன் கொண்டு வராங்க. இந்த டைமுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேமிங் ஸ்டைலில் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. டிசைனை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். பேக்கேஜிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், இந்த டைம் பரவாயில்ல. ஸோ இதை எடுத்துட்டா சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. QR கோடோட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா கேஸ். எப்போவுமே கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக கொடுப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் சில டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் மஞ்சள் கலராக ஆகாமல் இருந்தால் சரிதான். அப்புறம் ஒரு 45 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு Type C சார்ஜிங் கேபிள், கடைசியாக சிம் எஜெக்டர் பின். அவ்வளோதான். பொதுவாக Infinix ரியர் டிசைன் என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த கேஸும் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. கேஸை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபிட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. எட்ஜ் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. கேஸ் நல்லா தான் இருக்குது. பட் கேஸ் போட்டு பார்த்தா அந்த டிசைன் தெரியாமல் போயிடுது. இந்த கலரை வந்து டார்க் ஃப்ளேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி RGB லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இல்லைப்பா எனக்கு RGB லைட்லாம் வேணாம், ஒயிட் லைட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேட் ஒயிட் அப்படின்னு இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்கு. ஸோ அதில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் இதை சைபர் மெக்கா 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிசைன் வந்து கேமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த டிசைன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் பின்னாடி நம்ம கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கேப்சர் ஆகுது. அதனால கேஸ் போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அழுக்காயிடும். இல்லை பார்க்குறதுக்கு அந்த டிசைன் நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியும். சைடில் இங்கே Infinixோட GT பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த RGB லைட்டை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. மியூசிக் கேட்கும்போது, சார்ஜ் ஏறும்போது, பார்ட்டி மோட், இந்த மாதிரி ஒரு 10க்கு மேற்பட்ட விஷயங்களுக்கு இந்த LED லைட் க்ளோ ஆகுது. மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமரா டிசைன் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அப்படியே சைடில் வந்தால் பாக்ஸி டைப் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு நல்லா தான் இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்க 6.78 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இப்போ ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல்ஸ்க்கு கர்வ்டு டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம் தான். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கு. HDR சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல HDR கண்டென்ட் பார்க்கும்போது நல்ல ரிச்சா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கு. இன்டோர்ல பார்த்தாலும் சரி இல்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பார்க்கும்போதுமே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா தான் இருக்கு. பீக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோமே 93.5% அச்சீவ் பண்ணிருக்காங்க. அந்த பெசல்ஸ் எல்லாமே இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெட்டரா தான் கொடுத்திருக்காங்க. பொதுவா கர்வ்டு டிஸ்ப்ளேல தான் அந்த பெசல்ஸ் எல்லாம் தெரியாத அளவு கொடுப்பாங்க. பட் இங்க ஃபிளாட்டான டிஸ்ப்ளேலமே பெசல்ஸ் தெரியாத அளவு கொடுத்தது நல்ல விஷயம் தான். இந்த டிஸ்ப்ளேக்கு PWM டிம்மிங் சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. TUV ரெகன்லைன் சர்டிஃபைடா இருக்குது. 100% DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கடைசியா டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா பொதுவா Infinix வந்து என்ன ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கறத அபிஷியலா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த டைம் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம் தான். ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இந்த செக்மெண்ட்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஹைலைட்டே என்னன்னா கேமர்ஸ் தான். ஸோ கேமிங்காக பெர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே MediaTek Dimensity 8350 அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டுலேயே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பெருசாகவும் பேசிக்கிறாங்க. பட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 8300க்கும் 8350க்கும் எந்த டிஃபரன்ஸுமே பெருசாக கிடையாது. மைனரான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மைனரான ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்ணது 1.5 மில்லியன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் பல டைம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் 1.2 மில்லியனுக்கு மேல தான் வந்தது. 1.3 டச் பண்ணவே இல்லை. ஜீக்பெஞ்சோட ஸ்கோருமே சிங்கிள் கோருக்கு 1126ம் மல்டி கோருக்கு 3476ம் வந்தது. GPU ஸ்கோருமே 8000க்கு மேல தான் வந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் எதிர்பார்த்தோம். பட் இவ்வளவு தான் வந்துச்சு. மற்றபடி த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம பல டைம் போட்டு பார்த்தோம். அதுலமே 70% இது தாண்டவே இல்லை. ஸோ ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா இதெல்லாம் விட்டு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா BGMIயோட கிராஃப்டனே இது 120 FPS ஸ்மூத் ப்ளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம். 120 FPS சப்போர்ட் பண்ணுது. எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்புமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கேம் ப்ளே பண்ண முடியுது. அதுலேயுமே அந்த பெட்டர்
பெட்டர் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டா ஸ்மூத்ல அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் செலக்ட் ஆயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 120 fps ஸ்மூத்தா கேம் பிளே பண்ணிக்க முடியுது. நம்ம கண்டினியூஸா பிளே பண்ணி பார்த்தோம், அதுல ஃப்ரேம் டிராப்போ லேகோ இல்லாம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனா ஒரு half an hourக்கு மேல நீங்க கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா மொபைல்ல வார்ம் நல்லாவே தெரியுது. இன்னும் நீங்க 1 hour அந்த மாதிரி தாண்டும் போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி குறைச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா CODக்கு 120 fps கொடுப்பாங்க, BGMIக்கு 90 fps கொடுப்பாங்க. ஆனா இவங்க BGMIக்கு 120 fps சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா COD 90 fps தான் சப்போர்ட் பண்ணுது. அதையுமே 120 fps கொடுத்தாங்க அப்படின்னா COD ப்ளே பண்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த மொபைல்ல கேமர்ஸ்க்காகவே ஒரு ஹைலைட் இருக்கு. GT ஷோல்டர் ட்ரிகர்ஸ் அப்படின்னு அந்த பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ மேலே வந்து 2 ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு, ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுது. இது போக இந்த ட்ரிகர்ஸை கேமிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. கேம் மட்டும் கிடையாதுங்க, நம்ம கேமரா, மல்டிமீடியா இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. கேமரா யூஸ் பண்ணும்போது நம்ம போட்டோ எடுக்கணுமா, இல்ல இதை ஒரு பர்டிகுலர் ஆப் ஓபன் பண்ற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்க முடியுது. டபுள் டச் பண்ணா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் செட் பண்ணிக்க முடியுது. ஸோ நிறைய விஷயங்களுக்கு இந்த ட்ரிகரை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இதுல ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக 6 லேயர்ல 3D வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. இருந்தாலும் கண்டினியூஸா ப்ளே பண்ணும்போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி LPDDR 5 டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 4.0க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமா 12+256 வரைக்கும் இதுல வேரியன்ட் இருக்குது. இதுல பேட்டரியுமே 5500 mAh கொடுத்துருக்காங்க. 30 வாட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்தது நல்ல விஷயம் தான். பட் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பதிலாக அதை கட் பண்ணிட்டு வேற ஏதாவது இன்னும் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்மே 45 வாட் கொடுத்திருக்காங்க. அதையுமே பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா கேமர்ஸை பொறுத்தவரை டக்குன்னு பேட்டரி காலி ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமா சார்ஜ் பண்ணிட்டு கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி எப்பயும் போல பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம சார்ஜர்லேயே போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணவும் முடியும். ஆனா அதை பண்ண வேண்டாம். என்னதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் பெஸ்டா இருந்தாலுமே கேமரான்னு வரும்போது சொதப்பி தான் வச்சிருக்காங்க. ரியல்ல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இல்லைங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது கூட சில நேரம் ஃபோக்கஸே இருக்க மாட்டேங்குது. அந்த போட்டோல டீடைல் கூட நல்லா இருக்க மாட்டேங்குது. போட்டோ நார்மலா பார்த்தா ஓரளவு பரவாயில்லாம இருக்குது. ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டீடைலோ ஷார்ப்னஸோ எதுவுமே இல்லை. மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்மே டீசெண்டா தான் இருக்கு. இன்டோர்ல லோ லைட்ல எல்லாம் போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா நல்லா இல்ல. அப்படியே செல்ஃபி கேமராவுக்கு வந்தா இங்க 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது ஓரளவு லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமராவோட போட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. ஸ்கின் டோன் இதெல்லாம் பெட்டரா எடுத்து தருது. பட் அதுவுமே ஓரளவு டீசெண்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் ஆட் ஆகி அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே 4K-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியர்ல மேக்ஸிமமா 4K 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அது ஓரளவு ஸ்டேபிளா நம்மளால எடுத்துக்க முடியுது. செல்ஃபிலுமே இங்க 4K 30 fps நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த செக்மெண்ட்ல ரெண்டுலமே 4K சப்போர்ட் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஆனா வீடியோட குவாலிட்டி ஓரளவு டீசெண்டா தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களே தவிர கேமராவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு பெஸ்ட் கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தவிர்த்து நிறைய சாய்ஸ் அவைலபிளா இருக்கு. மற்றபடி எப்பயும் கொடுக்குற மாதிரி நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த AI கட் அவுட், AI எக்ஸ்டெண்டர், AI எரேசர் இதெல்லாமே இருக்குது. ஸோ ஃபோட்டோஸில் இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்க முடியுது. இதை தாண்டியும் AI நோட்டில் அந்த ரைட்டிங் அசிஸ்டன்ட், டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட், சர்க்கிள் டு சர்ச் இதெல்லாமே இருக்குது. இவங்களோட ஓன் வாய்ஸ் அசிஸ்டன்டான ஃபோலெக்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 கொடுத்துருக்காங்க. XOS 15 மேலே கொடுத்துருக்காங்க. அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் பிராண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இருந்தாலுமே இன்னும் அவங்க ஒரு 3 OS அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இந்த மொபைல் தான் பிரீமியம் மொபைலா லான்ச் பண்ணியிருக்காங்களே தவிர உள்ள இருக்கக்கூடிய அந்த OS ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்குது. அதுலயும் தேவையில்லாத ப்ளோட்வேர் நிறைய இருக்குது. தேவையில்லாத குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாமே வரதான் செய்யுது. அட்லீஸ்ட் இவங்களோட பிரீமியம் செக்மெண்ட் மொபைலுக்காவது இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கிளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். இதோட ஹாப்டிக் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பெட்டரா தான் இருக்கு. மற்றபடி பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்லயே ஹையர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க.
ரிமோட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா ஐஆர் பிளாஸ்டரை கேமராக்குள்ளே கொடுக்குறாங்க. பட் இவங்க டாப்பில் கொடுத்தது நல்ல விஷயம் தான். செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே கொடுக்கல. பாட்டமில் வந்தால் இங்கே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணால் 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. பொதுவாக இன்ஃபினிக்ஸ் மொபைல் அப்படின்னாலே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பட் 2 ஸ்பீக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர அதோட லவுட் வந்து கம்மியாக தான் இருக்கு. கீழே உள்ள ஸ்பீக்கரில் அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குது, மேலே இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 60-40 அந்த ரேஞ்சில் தான் கேட்குது. ஒரு பேலன்ஸ்டாக கேட்டிருந்தா நல்லா இருக்கும். அதுவுமே நீங்கள் ரொம்ப சத்தமான இடங்கள்ல இல்லை 2-3 ஃபேன் ஓடுற இடத்துல இந்த இடத்துலலாம் உட்காந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற சவுண்ட்லாம் அந்த அளவுக்கு கிளியராக கேட்கல. ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் டீசெண்டாக தான் இருக்கு. ரைட் சைடில் வந்தால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேமர்ஸ்க்கான ட்ரிகர் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒன்று, பாட்டமில் ஒன்று. இதுபோல் சென்டரில் வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டனுக்குள்ள ஒரு ரெட் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. இப்போ 15,000 ரூபாயில இருந்து பெரும்பாலான மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா IP68 69லாம் சாதாரணமாக கொடுக்குறாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் அதுவும் கேமிங் மொபைல் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் IP64 தான் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+256, 12+256. அதுபோக விர்ச்சுவல் ரேம் இதெல்லாமே கொடுக்குறாங்க. 8GB ரேம்க்கு 8GB விர்ச்சுவல் ரேம், 12GBக்கு 12GB விர்ச்சுவல் ரேம். பட் அதால பெரிய யூஸ் கிடையாது. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 25,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிரைஸ்க்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் நினைச்சா தாராளமா செக் பண்ணி பாருங்க. அதுவும் கேமர்ஸா இருந்தா மட்டும் செக் பண்ணி பாருங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.